அந்த கோரிக்கையே அவர் முன் வச்ச கோரிக்கை தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நிறைவேற்றும். 4.5 ஆண்டுகள் பொறுத்து இருந்துதான் நம்ம மக்கள் இப்போ வந்து சாலையில் வந்து வீதியில் வந்து உட்கார்ந்து போராடுறாங்க. மிக மிக நியாயமான கோரிக்கை. உங்களை எடுக்கும்போது தனியார் கூலிகளை எடுத்தீங்களா இல்லை அரசு பணியாளர்களாக எடுத்தீங்களா? கேள்வியா தானே. எடுக்கும்போது சரி, இப்போ நம்ம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையும் நம்ம தனியாருக்கு கொடுத்துட்றோம், ஒரு முதலாளிக்கு கொடுத்துறோம். இந்த கட்டடம் எதுக்கு, இங்கே இந்த மாநகராட்சி எதுக்கு, இதனுடைய வேலை என்ன? எதுக்கு வேலை? மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது, உள்ளக அமைப்புகளுக்கெல்லாம் எதுக்கு தேர்தல், அதுக்கு எதுக்கு அவ்வளவு 1000 கோடி செலவழிச்சு தேர்தல்? அவர்களுடைய வேலை தான் என்ன? இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே முதலாளிக்கு கூலிக்கு கொடுத்துட்டா, அடமானம் வச்சுட்டா, முதலாளிக்கிட்ட அடமானம் வச்சுட்டா, இவங்க வேலையெல்லாம் என்ன? இதை கலைச்சிடலாமா? இந்த அமைப்பை கலைச்சிடலாமா? மாநகராட்சிக்கு ஒரு அமைப்பே தேவையில்லையே. அதனுடைய வேலை என்ன? மாசம் 270 கோடி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணிக்குன்னு ஒதுக்குது. அதுல மாசம் 30,000 சம்பளம் கொடுத்தா கூட நம்ம மக்களுக்கு 70 கோடி தான், 50 கோடி 60 கோடி தான் செலவாகும். மீதி ஒரு கிலோ குப்பைக்கு வந்து நீங்க 12 ரூபா போடுறீங்க. ஒரு கிலோ குப்பை. இந்த மக்கள் வச்சிருக்க கோரிக்கையில் ஏதாவது பிழை இருக்கா சொல்லுங்க. ஒரு பொதுவான மக்கள் சொல்லுங்க. நீங்க குப்பை எழுற மக்கள்னு நினைக்கிறீங்க. இது குப்பையான, இது குப்பை எழுற மக்களின் பிரச்சனைன்னு பாக்குறவன் தான் குப்பை. இது எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது பாருங்க. 15, 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் அரசு பணின்னு செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை நீங்க முதலாளிகளுக்கு கூலிகளா போங்க, அவங்களுக்கு அடமானம் கீழே இருந்து வேலை செய்யுங்கன்னா அந்த முதலாளி கையில இருந்து காசு கொடுத்து எடுப்பாரு. நீங்களே பாருங்க, சென்னையை, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு ஸ்வீடன் முதலாளிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? இந்த ராம்கிங்கிற நிறுவனம் எது, யார் அவர்? அவருக்கு சென்னையை துப்புரவா தூய்மையா வச்சுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா? அவருக்கான ஒப்பந்தம் ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 2700 கோடி. 2700 கோடியும் நீங்க அவருக்கு கொடுங்க. அவர் இப்ப 23,000 வாங்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு, 16,000 சம்பளத்துக்கு வாங்குறாரு. நான் மறுத்தா என்னை வெளியேற்றிட்டு வேற ஆளே ஒப்பந்த கூலியா எடுப்பாரு. இல்ல நான் இல்லைன்னா இங்க இருக்கிற பூர்வீகுடி மக்களை எடுத்துட்டு வட இந்தியர்களை குறைஞ்ச கூலி கொண்டாந்து பணியமர்த்தி வேலையை செய்யும். பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறீங்க இந்த மக்களோட. இந்த மக்கள் அதே மாதிரி எங்க ஓட்டுகள் உங்களுக்கு இல்லைன்னு முடிவு எடுத்துட்டா இந்த அதிகாரத்தை நீங்க வந்திருக்க முடியுமா? அதிகாரமற்ற எளிய மக்கள், அவர்களுக்கென்று பேச குரல் இல்லை, அவர்களுக்கு முன்னின்று பேச ஒரு தலைமை இல்லைங்கிறதுனால தானே நீங்க இப்படி புறந்தள்ளி அந்த மக்களை வீதியில போட்டிருக்கீங்க. அந்த எளிய மக்களின் வாக்கு, அவங்களின் ஓட்டு தான் உங்களை இவ்வளவு தூரத்தில் உயர்த்தி வச்சிருக்குது, இந்த அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குங்கிறத நீங்க எப்படி மறந்துட்டு பேசுறீங்க, எப்படி மறந்துட்டு இயங்குறீங்க? அதான் வேலை என்ன? இந்த மாமன்ற உறுப்பினர்கள் வேலை அச்சுறுத்துறது தான். போங்க, இல்லைன்னா நாங்க உங்களை கைது பண்ணுவோம், உள்ள வைப்போம். இது மக்களின் ஆட்சியா, ரவுடிகளின் ராஜ்யமா? குண்டாஸ் ரூல். வேற என்னது? வாய்தா கேட்க வேண்டியது என்ன? நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல, தனியாருக்கு கொடுக்கறது. குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன், கக்கூஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன், சாராயம் காய்ச்சி விற்கிறத மட்டும் நீ வச்சுப்ப. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரிபாதிக்கு மேல விதவை பெண்கள், அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன? எல்லாம் இளம் வயது பெண்கள், எல்லாம் குடிதான். இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான். தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில் போட்டது நீதான். இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது, குப்பையை ஆள்றவன் இந்த பக்கம் குப்பையா கிடக்குறான். கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்கிறோம். இவ்வளவு பேர் வயிற்றுல பசியோடு கண்ணீரோடு நின்று கதறது காதுல விழல. தங்கச்சி கேட்கறாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க கேட்கறீங்க, நாங்க வச்சாதான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா? இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது. இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வந்து இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்கல?